ஒரு குழந்தை பிறந்தா எல்லாரும் அந்த குழந்தைக்கு தான் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வராங்க. ஆனா, அந்த குழந்தைய பெத்த அம்மாவுக்கு யாராவது ஏதாவது வாங்கிட்டு வந்து பார்த்துருக்கீங்களா? வெல்கம் டு டே 27 ஆஃப் ஹீலிங் டேஸ்டா சொசைட்டி. எனக்கும் குழந்தை பிறந்தப்ப என்னோட குழந்தையும் பார்க்க வந்தாங்க நிறைய பேர். குழந்தைக்கு நிறைய டாய்ஸு, நிறைய கிஃப்ட்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இதில் பார்த்து எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட நிறைய பேர் வந்தாங்க. பட் யாருமே எனக்குன்னு ஒன்றுமே வாங்கிட்டு வந்துடல. ஆக்சுவலி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஒரு ஃபீடிங் நைட்டி, ஒரு ஃபீடிங் ட்ரெஸ், இது மாதிரி ஏதாவது ஒன்றுனாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நத்திங், ஒன்றுமே வாங்கிட்டு வரல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம சமூகம் எல்லாம் ஒரு பேபி அரைவலை செலிப்ரேட் பண்ண கற்றுக்கிட்டோம். மதர்ஸோட ஜேர்னியை செலிப்ரேட் பண்ண இன்னும் கற்றுக்கல. ஸோ அடுத்த தடவை யாராவது நியூ பார்ன் பேபி பார்க்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேபிக்கு மட்டும் இல்லை, அம்மாவுக்கும் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு போங்க. அந்த அம்மா எதிர்பார்க்குறது எல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய கிஃப்ட்லாம் இல்லை, சின்னதாக ஒரு கிஃப்ட், உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குற இந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸு, சின்ன சின்ன கிஃப்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ எவ்ரி மதர்ஸ் டிசர்வ்ஸ் care, appreciation and celebrations too.